ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். ஆஸ் யூஷுவலாக நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கி தெளித்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுலையே நான் காலையில் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா விளக்கு கோலம் தான் போடுவேன். கோலம் போட்டதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வெள்ளிக்கிழமையே ஞாபகம் வந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தை போட்டு முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. அது என்னென்னு தெரியலங்க, இன்றைக்கி பூஜை ரூமுக்கு வந்த உடனே நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத கடவுள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு காட்டுறாரு. அப்படிங்கிற ஒரு இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போயிடணும். கூடியே இருந்து பழி வாங்குவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு கொலை செய்கிறத விட ரொம்ப ஒரு குற்றமான ஒரு செயல். இப்போ இருக்கிற மனித இனம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அஞ்சறிவு உள்ள ஜீவன்களுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட மனுஷங்களுக்கு இருக்க மாட்டேங்கி. இப்பேற்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. இதெல்லாம் கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயராக வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன் பண்ணால் நம்ம மனசில் உள்ள எல்லா திங்கிங்குமே கெட்ட திங்கிங்லாம் போய் ஒரு நல்ல திங்கிங் வரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கூட, எங்களுக்கும் நல்ல சுகத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக காட்கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வர்ற இடம் பார்த்திங்கன்னா கிச்சன். ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் போய் தூங்க முடியாது இல்லையா, அதனால் கிச்சனுக்கு வந்தாச்சு. நாங்கள் கிச்சனுக்கு வர்றப்ப பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி குட்டி பூனை எந்திரிச்சு பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருக்குது. அந்த சோஃபா கவரெல்லாம் இழுத்து போட்டு பூனை அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. நான் பார்த்து இந்த சோஃபா கவரை இழுத்தது தான் மாயம், உடனே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்கு வந்தோம். அப்படின்னா கிச்சனுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அதுக்கு பசி போல் இருக்குது. டஸ்ட்பின்கிட்டேயே நின்றுட்டு இருந்தது. சரி ஓகே பசிக்குது அப்படின்ட்டு முதல்ல போன உடனே அதுக்கு கொஞ்சம் பால் சாதத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் சாதம் பிசைஞ்சு எடுத்து வெளில வச்சாச்சு. வெளியில் கொஞ்சம் இருட்டாக இருந்தது, வெளி லைட்டை போட்டுட்டு அதுக்கு நான் பால் சாதத்தை வச்சு முடிச்சிட்டேன். பாவம் நம்மெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லி வாய் திறந்து கேட்டுருவோம். வாயில்லாத ஜீவன்கள் என்ன பண்ணும், நம்மளை சுற்றி வருங்க, நம்ம போகிற இடங்கள்லாம் நம்மளை ஏங்கி பார்க்குங்க. இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் அதுங்களுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பால் சாதத்தை வச்சு முடிச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு தான் தண்ணியை காய வச்சுட்டு மணி பார்த்திங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. நான் கிச்சனுக்குள்ளே வர்றப்போ தண்ணியெல்லாம் காய வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு இதில் வெண்ணி போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துவரம் பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். இவ்வளோ நாள் பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கேரட்டு, ஒரு சவுச்சவுக்கா, ஒரு 2-3 தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து ரைஸும் வந்துடுச்சு. குக்கரை தூக்கி டைனிங் டேபிளில் வச்சாச்சு. அந்த துவரம் பருப்பு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயப்பொடி, சீரகம், குழம்பு மிளகாய்த்தூள் அதாவது சாம்பார் தூள் போட்டு இந்த காய்கறியும் போட்டு கொஞ்சம் புளி கரைசல் தண்ணி ஊற்றியாச்சு. மாங்காய் போட்டோம் அப்படின்னா நம்ம புளி போட வேண்டாம். மாங்காய் போடாத காரணத்தினால கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றினேன். சாம்பாரை அந்த குக்கரில் வெந்துட்டுருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணுங்கள். வெண்டைக்காயில் நிறைய டஸ்ட் இருக்கும். வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு கடாயை காய வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம் சிம்பிளான முறையில் இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நிறைய தேங்காய் அது இதுன்னு அரைச்சி ஊற்றி செஞ்சு அப்படி வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளான முறையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டுறாதீங்க. உப்பு போட்டால் ஒரு பிசு தன்மை வந்துடும். நல்லா சுருள வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது கூட சாம்பாரும் கொதிச்சிருச்சு. சாம்பாரை இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு சாம்பாரையும் இறக்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே நம்ம ஃபைனலாக வெண்டைக்காய் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா சுருள நம்ம வதக்கி எடுத்துக்கணும். சுருள வதங்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த பிசு தன்மையெல்லாம் போயிடும். கடைசியாக ஃபைனலாக நான் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் மட்டும்தான் போடுவேன். வேணால் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் சுமல்காண்டி. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வெண்டைக்காய் கொஞ்சம் கூட அந்த பிசு தன்மை இல்லாமல் நல்லா பொழுன்னு சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் வெண்டைக்காய் வதக்குவேன். வெண்டைக்காய் பொரியலுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் சுண்ட வத்தல் வறுத்தலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காருக்கு சுண்ட வத்தல் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சுண்ட வத்தல் வறுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சுண்ட வத்தலும் எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் சுண்ட வத்தலும் வறுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5:45 ஆயிடுச்சு. வாக்கிங் போய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.